அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா, இந்த சிவாஜி சிலை பக்கத்தில் இருக்க யூட்டிலிட்டி பார்க் பக்கத்தில் இருக்கிற ஃபன் ஜோனுங்கிற பசங்களுக்கு உண்டான ப்ளே ஸ்டேஷன் ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம். இன்றைக்கி எங்கள் அனன்யா பார்த்திங்கன்னா இங்கே ரொம்பவே என்ஜாய் பண்ணி நல்லா சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி விளாண்டா. அதான் உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க நம்ம போய் கேமுக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ இந்த கேம் பார்த்திங்கன்னா அனன்யா ரொம்பவே என்ஜாய் பண்ணி இது பண்ணியிருந்தா. முகத்தை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், அவர் ரொம்ப சந்தோஷமாக இது பண்ணியிருந்தா. ஏன்னா அதுலேருந்து ஒரு பொம்மை உள்ளேருந்து வருது. அந்த பொம்மையை திரும்ப நம்ம அந்த சுற்றியில் வச்சு அடித்து உள்ளே அனுப்பணும். இதுதான் இந்த கேமோட இது. அதாவது அவங்க அப்பா சப்போர்ட்டோட எவ்வளோ சந்தோஷமாக ஜாலியாக விளாண்டு. இந்த கேம் பார்த்திங்கன்னா அவள் கிட்டத்தட்ட 2 தடவை விளாண்டா திரும்ப. அவளுக்கு இந்த கேம் ரொம்ப பிடிச்சிது. அங்கே இருந்த கேம்லேயே அவளுக்கு ரொம்ப பிடிச்ச கேம் என்னென்னா இதுதான். அதை பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணி அதை அடித்து விளாண்டுட்டு இருக்காங்கன்னு பாருங்களேன். இது அவள் என்ஜாய் பண்ணோட அவங்க அப்பா தான் ரொம்ப என்ஜாய் பண்ணார். அடுத்து இந்த கார் ஓட்டுறது பார்த்திங்கன்னா கீழே ஆக்சிலேட்டரும் பிரேக்கும் கீழே நம்ம கால் வச்சு நம்ம ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தது. அதை பாப்பா முதல்ல அவங்க அப்பா சொல்லி கொடுத்தாரு. ஆனால் பாப்பா அதை பண்ண முடியல அவளால். அதனால் அவங்க அப்பா தான் கஷ்டப்பட்டு நின்று அந்த இதை ஸ்டேரிங் மட்டும் பாப்பா வச்சு பண்ண வச்சுட்டு கீழே காலை வச்சு ஆக்சிலேட்டர் கொடுக்குறதுக்கு பிரேக் பண்ணுறதெல்லாம் அவங்க அப்பா காலை வச்சு பண்ணிகிட்டு இருந்தார். இதுவுமே பாப்பா ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. அவளுக்கு இந்த கார் கேம் இருக்கே ஸ்கூலில் வர விளாண்டுருக்காளா, அதான் அவளுக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி இந்த கார் கேம் விளாட்றது. அது மாதிரி நிறைய கேம்ஸ் அங்கே இருந்தது. அடுத்த ஒரு கேம் பாருங்களேன். இது மீன் பிடிக்கிறது. நம்ம அந்த தூண்டில் சுற்றி அந்த மீன் கேட்ச் ஆனோடனே அந்த நடுவில் இருக்க அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். முதல்ல கொஞ்சம் நேரம் அந்த சுற்றி விளாண்டுக்கிட்டு இருந்தால் அப்புறம் அவளுக்கு அது போர் அடிச்சிருச்சு. அப்புறம் இந்த பால் தூக்கி போடுறது நீங்கள் மட்டும்தான் பாப்பா விளாடுவீங்களா, நானும் தான் விளாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேம் நான் விளாட வந்தேன். ஆனால் பாப்பாவுக்கு நான் வேணாமா, அவங்க அப்பா தான் வரணுமா. திரும்பி அவங்க அப்பாவை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தா. நான் இல்லை பாப்பா வா அம்மா கூட விளாடு அப்படின்னா முடியவே முடியாதுன்ட்டு அப்புறம் திரும்ப அவங்க அப்பாவை கூப்பிட்டு வச்சு தான் மற்ற கேமில் விளாண்டா. அப்பானா பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, வேறு என்ன. இந்த கேம் பார்த்திங்கன்னா லாலிபாப் கேட்ச் பண்ணுறது. இதுவுமே பார்த்திங்கன்னா அந்த உள்ள ஒரு சக்கரை மாதிரி சுற்றுது. அது கரெக்டாக அந்த லாலிபாப் கேட்ச் பண்ணும்போது நம்ம அதை ப்ரெஸ் பண்ணோம்னா லாலிபாப் கிடைக்குது. பாப்பாவுக்கு அதில் ஒரே ஒரு லாலிபாப் கிடச்சிச்சு. இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். மற்ற இதெல்லாம் ஏன் பார்த்திங்கன்னா பாப்பா விளையாடுற மாதிரி இல்லை. ஆனால் அந்த இடம் நல்லா இருந்துச்சு. நம்ம மற்ற பசங்களை கூப்பிட்டு போயிருந்தோம்னா நல்லா என்ஜாய் பண்ணிடலாம். பாப்பாவுக்கு இதில் கொஞ்சம் கேம்ஸ் தான் நம்ம விளாடுற மாதிரி இருந்துச்சு. சரி, அதை முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்தோம்னா வெளியே கிரிக்கெட் கொஞ்சம் விளாண்டுட்டு இருந்தாங்க. சரி பாப்பாவுக்கு அதை காட்டலாம் அப்படின்ட்டு இப்போ வெளியே கூப்பிட்டு கொஞ்சம் நேரம் அவங்க கிரிக்கெட் விளாட்றத காமிச்சிட்டு இருந்தோம். அதுவுமே பாப்பா ரொம்ப என்ஜாய் பண்ணி அவங்க விளாட்றத பார்த்து இது பண்ணிக்கிட்டு இருந்தா. சரி ரொம்ப டைம் ஆயிடுச்சு, பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டணும் அப்படின்ட்டு நாங்களும் அப்படியே அங்கேருந்து கிளம்புனோம். கிளம்பி வெளியே வந்தபோது தான் பார்த்தோம் அங்கே ஃபுட்டு இது வேறு இருந்தது. சரி எதாவது லைட்டாக சாப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு ஐஸ்கிரீமும் கேக்கும் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். இது பாருங்கள், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்குன்னு நினைக்கிறேன்.